Hello student, good morning to one and all. Today biostatistics unit number 2. It is a topic of cumulative frequency curves. This is the last topic for you. This is second unit. So cumulative frequency curves. So almost 2 units covered in this semester. So remaining only one last fifth unit is there. Discuss later. Now the cumulative frequency curves. It's a theory. It is very useful to how can we covered, how can we identify, how can we research, how can we go through it. So everything is the cumulative frequency is a most important one. So easily identification one. Okay. The cumulative frequency curves. Frequency you know very well. So how many data are there? How many data in present in the frequency? This is called cumulative. So one number to another number joined together, that is called a cumulative number, continuous number. The how many numbers in between, for example 1 to 10, 10 to 20, 20 to 30, see the table. So the 0 to 10 it's covered to 10 numbers. So the 10 numbers between the value 27 frequencies are there. So 10 to 20 10 numbers, 20 to 30 7 numbers, 30 to 40 5 numbers, so, and so on. Okay, so these are the frequency. So this is a basic steps of the frequency table. Okay, so actually the cumulative frequency is using the data grouped actual value, mean, median, mode or range. We can get estimate for the mean by using midpoint value from the frequency table. Next, we can also use the grouped data to obtain an estimation of the median and a measure of spread called the interquartile range. That means we do the plotting a cumulative frequency or OGIV. OGIV, it is a name of another name of cumulative frequency curve. Okay. Another the important points, the measure of spreadsheet used with the median is the interquartile range. Actually the better measure to spread out as it only the uses of middle half of the data, that is grouped around the median. In this connection, the range it is not subject to extreme value. Okay, இன்னொருத்தட சொல்கிறேன். cumulative frequency curves அப்படின்னா ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும். ஒரு டேட்டாலேருந்து கண்டினியூஸ் சீரீஸில் நம்ம எடுத்துக்கோமே, உதாரணத்துக்கு 0லேருந்து 10 அதில் வந்து 27 டேட்டாஸ் இருக்குது, வேல்யூ இருக்குது. 10லேருந்து 20க்குள்ளே 10 வேல்யூ இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து ப்ராக்டிக்கலில் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. ஹவு மெனி டேட்டா சேம் ரேஞ்ச் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளில் பாருங்கள், 10லேருந்து 0 to 10 வந்து 27 இருக்குன்னா, அப்போ அந்த வேல்யூலாம் 27 டைம்ஸ் எழுதணும். பட் 10க்குள்ளே தான் இருக்கும். இஸ் இட் கிளியர்? ஸோ அதே மாதிரி தான் இவ்வளோ நம்பர் எழுதுறதுக்கு பதிலாக 10 to 20க்குள்ளே 10 இருக்குது சார், 10ன்னு போட்டால் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுருக்கோம். ஓகே, திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஓகே, இப்போ குமுலேட்டிவ் சீரீஸில் வந்து மீன், மீடியன், மோட்,
அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த மீன் மீடியன் மோடு வந்து நம்ம மீடியன் பார்க்குறோம், ரேஞ்ச் பார்க்குறோம், எஸ்டிமேட்டு, ஸோ இதெல்லாமே வந்து பார்க்குறோம், மிட் வேல்யூ பார்த்துட்ருக்குறோம். ரைட்? அதுதான் இது முக்கியமானது. மெஷர் பண்ணுறோம். எப்படி வந்து மெஷர் பண்ணுறது, எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஆக்குப்பை பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் இது. ஓகே, எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேல்யூவாக இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பு, இப்போ வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சீரீஸில் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமானது பார்த்துக்கிறது மீன் மீடியன் மோடில் தான் இது அதிகமாக வரும். ஓகே, மிட் பாயிண்ட் வேல்யூ எடுத்து நம்ம ரேஞ்ச் போட போகிறோம். இந்த டேபிள் ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் இருக்கு இல்லையா, இப்போ இதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கால்குலேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேட்ரி லைஃப்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த பேட்ரி இருக்குது, மொபைல் பேட்டரியோ ஆர் எனி அதர் பேட்ரிஸ் இருக்குது. நம்ம ஃபோனில் மொபைலில் சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ் பேட்ரி காட்டுதில்ல, ஸோ அதே தான் இங்கேயே காட்டுது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், த லைஃப் ஆஃப் 12 பேட்டரிஸ் ரெக்கார்டட் இன் ஹவர்ஸ், எவ்வளோ ஹவர்ஸ்க்கு வந்து இது இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் டேட்டாஸ் போட்டிருக்கோம். 12 பேட்டரிஸ்க்கு 2 மணி நேரம் வந்து வரும், 5 மணி நேரம் வரும், 6 மணி நேரம், 6, 7, 8 அப்படி ஸோ ஆனில் அப் டு 15 வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 12 பேட்டரிஸோடைய லைஃபு 93 வருது. 93 ஹவர்ஸு இந்த 12 பேட்டரிஸ் வருது. அப்போ 93 hours by 12. So average is 7.75 hours. So each battery should store in the life of 7.75. It's average. The range எப்படின்னு பார்த்தீங்கன்னா maximum 15, minimum 2, so 13 hours. It is the range. Do you understand what I told you? 2 மெத்தட் இருக்குது. மீன் வேல்யூ பார்க்குறது 7.75 ஹவருக்கு ஓவராலாக எல்லா பேட்டரியோடைய லைஃப்பையும் எடுத்து இவ்வளோ ஹவர் சார்ஜ் நிற்கும், இவ்வளோ ஹவர் சார்ஜ் நிற்கும், எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுற இவ்வளோ ரெக்கார்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் 93 ஹவர்ஸ் பேட்டரியை நம்ம வந்து 12 பேட்டரியை கால்குலேட் பண்ணால் ஆவரேஜாக 12 பேட்டரி 7.75 மினிட்ஸ், அதாவது 7 மணி நேரம் 75 செகண்ட்ஸ்க்கு வரும், மினிட்ஸ்க்கு வரும். ஓகே, இது ஒரு மெத்தட். இது மீன் வேல்யூ. ரேஞ்சுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மினிமமே லெஸ் பண்ணி போட வேண்டியது. இட் இஸ் த ரேஞ்ச். 15 ஹவர்ஸும் பேட்ரி கெப்பாசிட்டி இருக்குது, ஜஸ்ட்டு 2 ஹவர்ஸும் பேட்ரி கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ 15 -2 லெஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ஹையஸ்ட் நம்பர்லேருந்து லோயஸ்ட் நம்பர், லோயஸ்ட் நம்பர்லேருந்து ஹையஸ்ட் போட்டிங்கன்னா மைனஸில் வரும். இட்ஸ் நாட் ஆன்சர். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் தி பேட்ரி 15 ஹவர்ஸ் வரும். அதே 12 பேட்ரிஸில் ஒரு பேட்ரி இருக்குது, அது வந்து ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் தான் ரெக்கார்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். அப்போ 15 - 2 = 13 hours. So around the 12 batteries the range is the 13 hours. ஓகே, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா மீன் வேல்யூக்கும் ரேஞ்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ரேஞ்ச் மீன்ஸ் ஹையஸ்ட்டு லோயஸ்ட்டு லெஸ் பண்ணி போடுறது. மீன் வேல்யூங்கிறது எக்ஸாக்டாக எவ்வளோ ரேண்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஆட் பண்ணு, டிவைட் பண்ணு. தட் இஸ் கால்டு அவரேஜ். ஓகே, மீடியனுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னா, அதே டேட்டா எடுத்துக்கோங்க. 8 ஹவர்ஸ் எது மேக்ஸிமம் மிடில் வேல்யூ இருக்குது, அதை வந்து 8 ஹவர்ஸாக வந்து போடுறோம். தட் இஸ் கால்டு இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். அது ஒரு மெத்தட் இருக்குது. அது எப்படி, ப்ரீவியஸும் இந்த சைடு உள்ள 2 ப்ரீவியஸையும் எடுத்து போட்டு 9 - 3 = 3 hours. இட் இஸ் அ மீடியன் வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சீரீஸ். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சீரீஸு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சீரீஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன இருக்குன்னா, இந்த டேபிள் cumulative frequency, it's a diagrammatic representation that estimates the median of and quartiles from a set of grouped data constructing a cumulative frequency table. The first step. During a 4 hours period at a busy airport, the number of late arriving aircraft was recorded. During the 4 hours period, பிஸியான ஏர்போர்ட்டில்
நான் எவ்வளோ நேரம் லேட் ஆகுது, லேட் அரைவிங் ஏர்க்ராஃப்ட் வாஸ் ரெக்கார்டட். 4 மணி நேரம் லேட்டாக வருது அப்படிங்கிறது ஏர்க்ராஃப்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி மீன் பண்ணுறது? 0 to 10 minutes லேட்டு அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி 5 தான். அதோட அப்பர் லிமிட் வந்து லெஸ் தென் 10, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 5. ஃப்ளைட் வந்து 10 to 20 minutes லேட்டு, the frequency வந்து 8. ஓகே, ஸோ அது 20 minutes வந்து லெஸ் தென், அதுக்கு 13. எப்படி 13 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியை 5யும் 10யும் ஆட் பண்ணால் 13 தான். ஓகே, இந்த 5யும் அந்த 8யும் ஆட் பண்ணால் வரும். ஓகே, அடுத்தது 13ஐயும் 22ஐயும் ஆட் பண்ணுன்னா 35 வரும். 35ஐயும் 12 ஆட் பண்ணால் 47, 47ஐயும் 8 ஆட் பண்ணால் 55, 55ஐயும் 5 ஆட் பண்ணால் 60. So the 60 is a cumulative frequency range. The cumulative frequency just means running total. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஃப்ரீக்வன்சி டேபிளை வந்து நம்மளால் கண்டுபிடிக்கிறது. இப்போ இங்கே ஃப்ரீக்வன்சி கர்வ், நமக்கு அதான் முக்கியம், கர்வ் தானே முக்கியம். அப்போ என்ன செய்யணும், டேட்டாவை போட்டாச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஃப்ரீக்வன்சி ஃபார்முலாவை அப்ளை பண்ணோன்னே டேட்டாவை என்ட்ரி பண்ணுறோம். இங்கே குமுலேட்டிவ் சிஎஃப் வேல்யூ கண்டுபிடிச்சி ஆன்சர் போட்டோம். ஆட் பண்ணி 60 வந்துருச்சு. ஸோ அதே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனே வேணும், பிளாட்டிங் கர்வ் வரும். அப்போ 0 to 10க்கு டாட், 5க்கு நேராக ஒரு டாட் வச்சுக்கணும். அடுத்தது என்ன இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், 10 to 20 அதில் 8ல் ஒரு டாட், 20 to 30 22ல் ஒரு டாட். அப்படியே போட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் வரும். இங்கே கர்வ் இருக்கு இல்லையா, இந்த கர்வ்ஸும் அங்கே வரும். எப்படி சார் வரும் பாரு, இது 0 இருக்குது, 10 வரைக்கும் இருக்குது. ஸோ 0க்கும் 10க்கும் இங்கே பாரு ஃப்ரீக்வன்சி 5. இதுதான் 0க்கும் 10க்கும் நடுவில் உள்ள ஃப்ரீக்வன்சி. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வருதா, LQ = 21 வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த டாட் எல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதான் கர்வ். வாட் இஸ் மீன் பை கர்வ்? ஃப்ரீக்வன்சியை வந்து கர்வாக போட்டிருக்கோம். வாட் இஸ் மீன் பை ஃப்ரீக்வன்சி கர்வ்? இட் இஸ் எ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ். இதே மாதிரி எல்லா டாட்டையுமே அந்த ரேஞ்ச், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, மினிட்ஸ், த லேட் எல்லாத்தையும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த எல்லா டாட்டையுமே 0லேருந்து அப் டு 70 60 வரைக்கும் கனெக்ட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் கர்வ்ஸ். தட் மீன்ஸ் யூ கெட் த எஸ்டிமேட் ஆஃப் தி மீடியன். ஓகே, இதான் டேபிளேஷனு. இந்த டேபிளேஷனுக்கு இங்கே கர்வ் டாட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. திஸ் இஸ் கால்டு இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். லோயர்லேருந்து ஹையர் வரைக்கும் எல்லா குவார்டைல்ஸுமே வந்துடும். இது கிராஃபை பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ்ஸ்னால், த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டயக்ராம்ஸ் ஆர் யூஸ்டு டு obtain the estimate of median and quartiles from a set of grouped data. It's constructing a cumulative frequency table is first step. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணுன்னா, ஸோ கண்டினியூஸ் நம்பர் போடணும். கண்டினியூஸில் நம்பர் போட்டுட்டு ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்க்கணும். ஹவு மெனி நம்பர்ஸ், ஹவு மெனி டேட்டாஸ், ஹவு மெனி வேல்யூஸ் இன் பிட்வீன் 0 to 10 எவ்வளோ இருக்குது, 10 to 20 எவ்வளோ இருக்குது, 20 to 30 எவ்வளோ இருக்குது அப்படின்னு அப் டு லாஸ்ட் நம்பர் வரைக்கும் கொடுக்கணும். கொடுத்தது தான் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி தான் நம்ம சொன்னோம். குமுலேட்டிவ்ங்கிறது குமுலேட்டிவ் கண்டினியூஸ் சீரீஸ்லேருந்து இருக்குது. ஸோ கர்வ்ஸ் மீன்ஸு நம்ம வரக்கூடிய ரேஞ்சு தான் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக போடுறோம். தட் இஸ் கால்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ பாருங்களேன், n நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் 2ன்னு போட்டிருக்கு.
இவ்வளோ டிஸ்டன்ஸில், அதாவது 180லேருந்து 190 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் லாங் ஜம்ப் பண்ணுறாங்கன்னா அதில் 2 பேர் பண்ணியிருக்காங்க. அதை 2 அப்படியே தான் போடணும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அடுத்து 190லேருந்து 200 சென்டிமீட்டர் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர்? 6 பேர் ஜம்ப் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 2ஐயும் இந்த 6ஐயும் ஆட் பண்ணால் வர்றது 8. அப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 180லேருந்து 200 வரைக்கும் எவ்வளோ பேர்? 8 பேர் இல்லையா? அடுத்து 180லேருந்து 210 வரைக்கும் 17 பேர். ஸோ 180லேருந்து 260 லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 70 பீப்புள்ஸ். This is called cumulative frequency. So now we going to the graph. See the graphical representation. So 0, 5, 6, 7, 8, 9, 10, 11 up to 17 வரைக்கும் இருக்குது. இங்கே 1500, 50, 100, 150, 200, 250, 300, 350 up to 750 வரைக்கும் போட்டாச்சு. ஸோ இந்த கிராஃபுக்கு இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கிராஃபுக்கு நம்ம இங்கே என்ன செய்கிறோம்? இங்கே வேல்யூ வந்து டாட்டட் போடுறோம். எத்தனை சென்டிமீட்டரில் ஜம்ப் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டாட்ஸ் போடுறோம். ஸோ இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு கிராஃப். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், நம்பர் ஆஃப். இது ஆக்சுவலாக அந்த டேபிளுக்கு இது இல்லை, பட் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிராஃப் வந்து உனக்கு காட்டியிருக்கேன். ஸோ டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு வர்ற ரேஞ்சு தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே. ஸோ எந்த இடத்துல வந்து கர்வ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, எந்த அளவுக்கு பீக்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு மெத்தட். ஓகே, கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ எக்ஸாம்பிள் நீ என்ன செய்யணும்னா, வாட் இஸ் மீன் பை குமுலேட்டிவ், வாட் இஸ் மீன் பை ஃப்ரீக்வன்சி, what is combined the topic of cumulative frequency. Then you go into tabulation, continuous series, then frequency. So add the value. 2 means 2 cumulative frequency, then 2 to 6. So frequency எல்லாம் போட்டுட்டிங்கன்னா ஆட் பண்ணி போகிறதுக்கு பேர் தான் cumulative frequency. Once you put the answer cumulative frequency, it is easily graphical representation. It's once graphical representation you mention the marking the graph, the curve will be formed. It is automatically cumulative frequency is coming down. Okay, இதான்ப்பா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கு இந்த செகண்ட் யூனிட்டு இந்த டாப்பிக்கோட கம்ப்ளீட் ஆகுது. So we will discuss on the 5th unit to going to next class. Thanks to watching.